Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு நெத்தலி மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைல்ல மனம் மாறாம ருசியா அருமையா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால please subscribe my channel, like and share with your friends and relatives. Thank you. தேங்காய் இல்லாம நெத்தலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 250 கிராம் நெத்தலி மீன், அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். 5 to 6 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மணத்துக்காக 2 பீஸ் மாங்காய், 2 கிரீன் சில்லி. இது வதக்கி அரைக்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஆனியன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்பு மசாலா. தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, இது வெந்தயம், கடுகு. வதக்கி அரைக்கிறதுக்காக பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். லெமன் சைஸ் புளி வாட்டர்ல ஊற போட்டு வச்சிருக்கிறேன். பேன் வச்சு ஆயில் விட்டு இருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி பழம் வதக்கி அரைக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாவே போட்டிருக்கிறேன். இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுட்டீங்கன்னா குயிக்கா வதங்கிடும். பெப்பர் அண்ட் ஜீரா இந்த அளவு வதங்கின உடனே எடுத்து வச்ச மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு கொதிக்கட்டும். மசாலா பச்சை வாசனையும் போயாச்சு. இதை நல்லா ஆற விட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு கொண்டு வரேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த பேனில் கடுகு, வெந்தயம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வைக்கிறேன். கறி லீஃப் கொஞ்சம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கிக்குவோம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். ஸ்லிப் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், மாங்காய் மணத்துக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். பவுல்லையே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். புளி கரைச்சி வச்சோம்ல ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணியும் விட்டு வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. ஸோ இதில் இப்போ கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு ஓப்பனாகவே வைப்போம். கொஞ்சம் திக்கான உடனே அப்புறமா நம்ம நெத்தலி மீனை போடணும். நெத்தலி மீன் குயிக்காக வெந்துடும். ஏன்னா அது சாஃப்டான ஃபிஷ் இல்லையா, அதனால மேக்சிமம் 3 to 4 மினிட்ஸ் வேக வச்சா போதும். பாருங்க, அழகா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்றோம். மண்சட்டியில செய்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மண்சட்டி இருந்தா கிராமத்து நெத்தலி மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நெத்தலி மீன் குழம்பு நான் போட்டிருக்கிறேன். ஆனால் அது தேங்காய் அரைச்சி போட்டது. அதையும் பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணாதுங்க. சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சமா பெப்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அழகா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுல லாஸ்டா கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் தூவிக்கலாம் ஃப்ளேவருக்காக. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. சேனலா பாருங்க, சமைங்க, ருசிங்க, மகிழுங்க. Thank you.